السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. சர்வ புகழனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. என் அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இன்று நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே ஒரு சில நாட்களை கடந்தவர்களாக நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் நம்மளை கடந்து செல்லும் போது நாங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டவர்களாக, சிறந்த மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்று நாங்கள் உங்கள் முன்னால் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், ஜம்சம் நீரும் அதன் மகத்துவமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்கள் முன்னால் கலந்து உரையாடிவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஜம்சம் நீரின் மகத்துவம் அதன் சம்பவங்களை கூறுவதற்கு முன்னால் இந்த ஜம்சம் நீரை பற்றி ஹதீஸ்களில் வரப்பட்டுள்ள தராதரங்களை பற்றியும், இந்த ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸா அல்லது சஹீஹான ஹதீஸா என்ற ஒரு சில பார்வையை கொண்டு நாங்கள் அலசிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மை காலத்திலே ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன். ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், நம்முடைய கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அவருடைய பேரையும் ஊரையும் நான் பேச விரும்பவில்லை, ஏனென்றால் ஒருவருடைய குறையை நான் பேசியதாக என்னுடைய இந்த பயான் நிகழ்ச்சி ஆகிவிடும். ஆனாலும் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டுமென்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஒரு விடயத்தை நான் கூறித்தான் ஆக வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அவருடைய ஒரு பயான் கிளிப்பை நான் பார்த்தேன். அவர் கூறுகின்றார், ஜம்சம் நீருக்கு சிறப்பு இருக்கின்றது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனாலும் ஜம்சம் நீர், அந்த புனிதமான அந்த மகத்துவமான அந்த நீரை பற்றி எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் இடம்பெறவில்லை, எந்த ஒரு ஹதீஸும் வந்தில்லை என்று அந்த சகோதரர் கூறுகின்றார். சில நேரம் அவர் தவறுதலாக கூறியிருக்கலாம், ஆனாலும் அதை தெளிவுபடுத்துவது எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்ற சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு விடயத்தை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்க முன்னால், ஒரு விடயத்தை நாங்கள் மக்களுக்கு முன்னால் பேசுவதற்கு முன்னால் அந்த விடயத்தை, அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் ஆராய்ந்து, அது சரியான ஹதீஸ் தானா, அதனுடைய இஸ்னாதுகள் எப்படி இருக்கின்றது, இது பலவீனமான ஹதீஸா, இதை ஏன் இமாம்கள் பலவீனப்படுத்துகின்றார்கள் என்று ஒரு குறுகிய ஒரு அறிவையாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் நம்முடைய பயானை பாமரர்கள் கேட்கலாம், படித்தவர்கள் கேட்கலாம். படித்தவர்கள் அந்த விடயத்தை தேடி பார்க்கலாம், அதற்குரிய அவர்களுடைய அந்த சிந்தனை செயற்படும் சோர். ஆனால் பாமரர்களை பொறுத்தளவில் நாங்கள் எதை கூறுகின்றோமோ அதை அவர்கள் செவிமடுத்து சென்று விடுகிறார்கள் சோர்களே. செவிமடுத்து விட்டு சென்ற பின்பு அதன் பக்கம் அவர்கள் அமல் செய்வார்கள். அந்த அமலிலே ஏதாவது ஒரு பிழைகள் இருந்தால் அந்த பிழை நாம் தான் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் சோதர்களே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, மன் அஃப்தா பிகைரி இல்மின், யார் ஒருவர் இல்மில்லாமல் அறிவில்லாமல் ஒரு ஃபத்வாவை கொடுக்கின்றாரோ, கான இஸ்முஹு அலாமன் அஃப்தா, யார் ஃபத்வா கொடுத்தாரோ, யார் அந்த ஃபத்வாவை கொடுத்தாரோ அவருக்கு அவருடைய பாவங்கள் எல்லாம் சென்றுவிடும். எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விடயத்தை பேசுவதாக இருந்தாலும் அதை பற்றி ஆராய்ந்து பேசுவதற்கு நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. என்னுடைய தலைப்புக்குள் நான் செல்கின்றேன். ஜம்சம் நீரை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. நான் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்னென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم ماء زمزم لما شرب له. இந்த ஹதீஸையும் தான் அவர் பலவீனமாக அந்த இடத்திலே கூறுகின்றார். ஆனாலும் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இல்லை சகோதரர்களே.
இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வருகின்றது. இன்னும் கூறப்போனால் இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி அவர்கள் இது சஹீஹான ஹதீஸான், இதில் எந்த ஒரு பலவீனத்தையும் நான் காணவில்லை என்று அந்த ஹதீஸின் சரகுகளே சஹஹு அல்பானி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சோதர்களே. எனவே இந்த ஹதீஸ் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். இது ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு ஹதீஸ் தான் சகோதரர்களே. எனவே இந்த ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்க போனால், மா உஸ் ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, ஜம்சம் நீர் இருக்கின்றதே, இதை நீங்கள் எதற்காக குடிக்கின்றீர்களோ அதற்காக வேண்டித்தான். நீங்கள் என்ன நியத்துக்காக வேண்டி குடிக்கின்றீர்களோ அந்த நியத்து நிறைவேறும் சகோதரர்களே. எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் சகோதரர்களே. எனவே ஜம்சம் நீருக்கென்று ஒரு தனித்துவமான மகத்துவம் இருக்கின்றது, மருத்துவ குணம் உடைய நீர் சகோதரர்களே. இந்த ஜம்சம் நீர் எப்படி ஏற்பட்டது என்றால், இந்த உலகத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தை கூறி நான் நேரங்களை வீணெடுக்க விரும்பவில்லை. ஹாஜரா நாயகியுடைய அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் எந்த நியத்தை வைத்து குடித்தாலும் நம்முடைய நியத்து நமக்கு நிறைவேறுமா? ஆம் சகோதரர்களே, மா உஸ் ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, நீங்கள் எதற்காக குடிக்கின்றீர்களோ அதுக்காக வேண்டித்தான் இந்த மா உஸ் ஜம்சம். உங்களுக்கு கல்வியிலே விருத்தி வேண்டுமா? அதை நினைத்து நீங்கள் குடியுங்கள். உங்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் வேணுமா? நினைத்து குடியுங்கள். நிச்சயமாக அது நிறைவேறும் சகோதரர்களே. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது சகோதரர்களே. ஏனென்றால் இந்த நீரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் ஆரம்ப காலத்திலே அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த நீரிலே அப்படி என்னத்தான் இருக்கின்றது, இந்த நீரிலே அப்படி என்னத்தான் இருக்கின்றது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். கடைசியிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நீர்களிலே மிகவும் சிறந்த நீர், மிகவும் சுத்தமான நீர் மா உஸ் ஜம்சம், ஜம்சம் நீர் என்று அவர்கள் கடைசி ஆராய்ச்சியிலே அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் சோதர்களே. மருத்துவமிக்க ஒரு நீராக இருந்தால் மா உஸ் ஜம்சம். இந்த உலகத்திலே அனைத்து நோய்க்கும் நிவாரணியாக இருக்கின்றது இல்லல் மவுத், மரணத்தை தவிர. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மா உஸ் ஜம்சம் மிகவும் தூய்மையான நீராக காணப்படுகின்ற சகோதரர்களே. இன்று வரைக்கும் அந்த நீர் பாதுகாக்கப்படுகின்றது. மக்கா மதீனாவிலே அந்த நீர் இருக்கின்றது. உலக மக்கள் அனைவரும் அதை கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் அதை கொண்டு சென்று மருத்துவத்துக்காக வேண்டி பயன்படுத்துகின்றார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நான் மா உஸ் ஜம்சம் நிறைய நேரங்களை நான் பேசவில்லை, ஒரே ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன். சிலர் நினைக்கின்றார்கள், நான் நினைத்து குடித்தேன், ஆனால் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய எண்ணங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று நான் குடித்தேன், ஆனால் எனக்கு நடைபெறவில்லை என்று சிலர் நினைக்கலாம் சோதர்களே. ஒரே ஒரு சம்பவத்தை நான் கூறுகின்றேன். மா உஸ் ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, எதற்காக குடிக்கின்றோமோ அதற்குத்தான் இந்த மா உஸ் ஜம்சம். ஒரு அரபு நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் சகோதரர்களே. ஒரு சிறுவன், ஒரு 5 அல்லது 6 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் கனவிலே ஒரு விடயத்தை காணுகின்றான். என்ன விடயம் என்றால், நான் உம்ரா செய்து கஅபத்துல்லாவை நான் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்திலே தவாஃபை முடித்துவிட்டு நான் மா உஸ் ஜம்சம், அதாவது ஜம்சம் நீரை நான் அருந்துகின்றேன். பின்பு அல்லாஹு தாலா என்னை குணப்படுத்துகின்றான் என்ற இந்த 3 விடயங்களை அந்த சிறுவன் கனவிலே காணுகின்றான் சோதர்களே. இத்தனைக்கும் அந்த சிறுவன் ஒரு நோயால், ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் சோதர்களே. நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான் இந்த கேன்சர். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த நோயிலிருந்து. கொடிய நோய் சகோதரர்களே. ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய ஒரு நோயாக இருந்தால் இந்த உலகத்திலே கேன்சர் சகோதரர்களை, நாம் அனைவரையும், பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் அனைவரையும் அல்லாஹ் தாலா இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த சிறுவன் இந்த கேன்சரினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் சகோதரர்களே. பின்பு இந்த சிறுவனுக்கு மருத்துவங்கள் செய்யப்படுகின்றது. அந்த வைத்தியர் கூறுகின்றார், இந்த சிறுவன் நீண்ட காலத்திற்கு வாழ மாட்டான். ஒரு சில மாதங்களில் இந்த கேன்சர் அதாவது முழு உடம்புலேயுமே பரவி அந்த சிறுவன் மரணத்தை தழுவுவான் என்று வைத்தியர்களுடைய ஒரு கணிப்பை அந்த குடும்பத்துக்கு அந்த வைத்தியர் கூறிவிட்டார்.
ஆனாலும் இந்த சிறுவன் அந்த கனவிலிருந்து எழுந்து தன்னுடைய தாயிடத்திலே இந்த கனவை கூறுகின்றார். என் தாயே, நான் இப்படி ஒரு சின்ன கனவு கண்டுவிட்டேன் என்று. அந்த கனவை தாய் தன் கணவனுடன் பகிர்ந்து கொள்கின்றார். அந்த கணவர் கூறுகின்றார், நம்முடைய பிள்ளை சிறிய பிள்ளை 1000 விடயங்களை கனவிலே காணும், அதெல்லாம் உண்மையாகுமா என்று அந்த கணவன் அந்த பிள்ளையுடைய தந்தை கூறுகின்றார். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தாய் தன் கணவரிடம் எவ்வாறு கூறினாலோ அதே போல் அந்த சம்பவத்தை தன் குடும்பத்தாரிடம் கூறுகின்றார். இப்படி எனது பிள்ளை கனவு கண்டிருக்கிறார், கஅபத்துல்லாவுக்கு போகின்றார், தவாப் செய்கின்றார், மாவு ஜம்சமை குடிக்கின்றார், அல்லாஹு தஆலா எனது பிள்ளைக்கு குணப்படுத்துகின்றான். இது போன்ற கனவுகளை கண்டதை அந்த குடும்பத்தார்கள் மத்தியிலும் அந்த தாய் பகிர்ந்து கொள்கின்றாள். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது பகிரப்படுகின்றது. எந்த அளவுக்கு பகிரப்படுகின்றது என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் வரைக்கும் அந்த சம்பவம் கூறப்படுகின்றது. அந்த சம்பவம் போய் சேர்கின்றது. பின்பு அந்த சம்பவம் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரிடம் இந்த சம்பவம் போய் சேர்கின்றது. இப்படி கனவு கண்டிருக்கின்றான், ஆனாலும் உம்ராவுக்கு செல்லக்கூடிய குடும்பம் கிடையாது சகோதரர்களே, மிகவும் எளிமையான குடும்பம் சகோதரர்களே. பின்பு அல்லாஹு தஆலா எப்படி கொண்டு வாரான் என்று பாருங்கள் சகோதரர்களே. இந்த ஹதீஸை பலவீனப்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக இதை கேளுங்கள் சகோதரர்களே. நான் அந்த பிள்ளையை மக்காவுக்கு கூட்டிச் செல்கின்றேன், எல்லா செலவுகளையும் நான் பார்க்கின்றேன் என்று அந்த செல்வந்தன் அதை பொறுப்பெடுத்து அந்த சிறுவருடைய தாய் தந்தை மூவரும் உம்ராவுக்கு செல்கின்றார்கள். சென்று அந்த சிறுவன் கனவுலே கண்டது போல தவாஃபை முடிக்கின்றார். பின்பு மாவு ஜம்சம் நீரை அருந்துகின்றார். இது இட்டுக்கட்டப்பட்ட கதை கிடையாது சோர்களே, நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜம்சம் நீரை அருந்தி வீடு செல்கின்றார். ஒரு கிழமை கழித்து மருத்துவரை சந்திக்க போகின்றார். செக் பண்ணுகின்றார் அந்த சிறுவரை. சுபஹானல்லாஹ், முற்று முழுதாக அந்த கேன்சர் அந்த உடம்பை விட்டு சென்று விட்டது சோர்களே. கேட்பதற்கு சிரிப்பாக இருக்கலாம், கேட்பதற்கு சிந்தனை செய்யக்கூடியதாக இருக்கலாம். அது எப்படி என்று அல்லாஹு தஆலா குணப்படுத்தி விட்டான் சோதர்களே அந்த சிறுவனுக்கு. மாஉ ஜம்சம் லிமா சுரிபலஹு, அந்த சிறுவனுடைய நோக்கம் என்னென்றால், அந்த சிறுவனுடைய நியத் என்னவென்றால், அல்லாஹு தஆலா என்னை குணப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா குணப்படுத்தினான் சோதர்களே அந்த சிறுவனை. அந்த மருத்துவர் கேட்டார், எப்படி நீங்கள் என்ன மருத்துவம் செய்தீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு டேட்டை தந்தேன், ஒரு திகதியை தந்தேன், நீங்கள் இந்த டேட்டிலே மரணிப்பீர்கள் என்று. ஆனால் உங்கள் உடம்பை விட்டு அந்த கொடிய நோய் சென்று விட்டது, அது மரணித்து விட்டது அந்த நோய். என்ன செய்தீர்கள் என்று சோர்களே அவர்கள் கூறுகின்றார், நான் ஜம்சம் நீரை குடித்தேன், அல்லாஹு தஆலா என்னை குணப்படுத்தினான் சோர்களே. எனவே இன்னமல் அமாலு பின்னியாத், நான் மிக நீண்ட நேரம் பேசவில்லை சோர்களே, நேரம் நமக்கு நெருங்கிவிட்டது. எனவே நாங்கள் என்ன நியத்துக்காக வேண்டி குடிக்கின்றோமோ, யா அல்லாஹ் என்னை குணப்படுத்தியா அல்லாஹ், எனக்கு நோய் இருக்கின்றது யா அல்லாஹ், எனக்கு படிப்பை தாயா அல்லாஹ், மார்க்கத்திலே விசாலமான அறிவை தாயா அல்லாஹ் என்று நாங்கள் நியத்துடன் குடித்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். மாஉ ஜம்சம் லிமா சுரிபலஹு, எதற்காக குடிக்கின்றோமோ அதற்காக வேண்டித்தான் இந்த மாஉ ஜம்சம் சோர்களே. நீங்கள் என்ன நியத்துக்காக குடிக்கின்றீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் சோர்களே. அந்த 6 வயதுடைய சிறுவன் பருவ வயதை அடையவில்லை சோர்களே, ஆனாலும் அந்த சிறுவனுடைய நீயத், அந்த தூய்மை, அல்லாஹு தஆலா அந்த நோயை குணப்படுத்தி விட்டான் சகோதரர்களே. எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே எதெல்லாம் நாங்கள் கூறப்பட்டதோ அந்த விடயங்களை நாங்கள் ஏற்று நடந்து, எதெல்லாம் நமக்கு பிழையாக இந்த இடத்திலே வந்தோம், அந்த பிழைகளை சைத்தானிடத்திலிருந்து வந்ததென்று நாங்கள் நினைத்து இன்று இரவு இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்து இந்த ரமதானுடைய மாதத்தை நல்ல ஒரு மாதமாக கழித்து அல்லாஹுடைய மக்ஃபிரத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.